பருப்பு வடை செய்யறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப்பு, அது கூட ஒரே 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. அது கூட காஞ்ச மிளகாயவும் சேர்த்து ஊற போட்டு வச்சுட்டேன். அது நல்லா ஊறி வந்ததுன்னா இது வந்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வருங்க. பெரிய வெங்காயம் நான் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் வந்து பூண்டு ஒரு 2 பல்லு பொடிசா உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது கூட சோம்பு, சீரகம், பெருங்காயம் இது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், சீரகம் 1 டீஸ்பூன், இது கூட ஒரு சில்லு தேங்காங்க, இதையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூட சில பேர் புதினா கூட போடுவாங்க. நான் புதினா போடலை. கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஊற வச்ச பருப்பை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மிக்சியில கூட நம்ம அரைச்சிக்கலாம், ஆனால் நான் வந்து கிரைண்டர்ல அரைக்கிறேன். இது கூட வந்து காஞ்ச மிளகாயை இதோட சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, சீரகம் பாதி பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, ஃபுல்லா போட வேண்டாம். நான் போடுறேன் பாருங்க, இவ்வளவுதாங்க. கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மிச்சத்தை அப்படியே நம்ம வந்து மாவுல சேர்த்து பிசைஞ்சிருவோம். இது கூட தேங்காயவும் சேர்த்து போட்டுக்கணுங்க. போட்டுட்டு இது கூட பருப்பும் சேர்த்து கொஞ்சமா பருப்பு ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு அரைச்சு எடுத்துடணுங்க. அரைக்கணும். அரைச்சிட்டு இருக்கும்போதே இந்த மிச்ச பருப்புங்களை நம்ம சேர்த்துருவோங்க. இது தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் அதை அரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பருப்பை இதோட சேர்த்துடணுங்க. இது கொஞ்சம் சிக்கம், இதுவுமே கொஞ்சம் நம்ம எடுத்து விடணும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இதுல தண்ணி சேர்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப அந்த வடைக்கு வந்து விலகி வந்துடும். நம்மளுக்கு பிடிப்புக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு தண்ணி கம்மியா போட்டு அரைச்சு எடுத்துக்கணுங்க. இது நல்லா அரைப்படுதுங்க. இதை கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க, அதிகமா தண்ணி வேண்டாம். ஓரளவு இந்த 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 பக்குவம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது மோஸ்ட்லி அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடணும். பருப்பு வடைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுல நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, அதனால சும்மா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா பக்குவத்துக்கு தக்கன்னு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வறுக்கிற பொருளுக்கு கொஞ்சம் கம்மியாவே உப்பு சேர்த்தாதாங்க கரெக்டா இருக்கும். ஜாஸ்தினா ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். இப்போ அந்த மிச்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, சீரகம், பெருங்காயம், சோம்பு, இதை கூட இதுல சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் இதுல சேர்த்துருங்க. இந்த பூண்டு இதையுமே இதுல சேர்த்துருங்க. இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையுமே கூட இதுல சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடணுங்க. இது நல்லா பிசைஞ்சிடணும். இது எல்லாம் ஒரு சேர பிசைஞ்சு வரணுங்க. இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடையை தட்டி போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி கையிலேயே தட்டி போட்டுருவோம். அது என்ன சலசலப்பா அடங்கணுங்க. என்ன சலசலப்பா அடங்கணும். அப்போ நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நகர்த்தி விட்டா வெந்து வரும் வடை.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இதை பார்த்துக்க முடியும். அண்டு இது என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயும் கூட நான் ஆட் பண்ணி வைக்கிறேங்க. வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேருங்க. இப்போது கொஞ்சம் அடங்கி வருது பார்த்தீங்களா? இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவு பக்குவம் வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. பருப்பு வடை ரெடிங்க. பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. செய்கிறதும் ஈஸி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.